அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். கைவல்ய நவநீதம் பாயிரம். பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளந்தன்னில், அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும், எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி. ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாம் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும், பூன்ற முத்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து, சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன், அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய ஷரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி, என்னுடை நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய, என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி, பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா, மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார், குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்து எடுத்து அளித்தேன், இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை என்னை ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம குருவுடைய அனுகிரகத்தினால கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற அந்த பிரகரண கிரந்தத்தில்
தத்துவ விளக்கப்படலம் அதில் இருக்கோம் நம்ம. இப்போ அதில் இப்போ எப்படி இந்த உலகம் உருவாச்சு, சிருஷ்டி கர்மா, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாடல் 22 வரைக்கும் நாம் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த 22 திரும்பி ஒரு தடவை ரீகாப் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ பாடல்களை படிக்க முடியுமோ அதை இந்த பதிவில் நாம் படிப்போம். பாடல் 22. அதுதான் எப்படி என்ற கால் அநாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுழுத்தி போல பொருந்தும் அவ்வியத்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே முதுமூல ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியத்தம் மாமே. பாடல் 23. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடே ரஜோகுணம் தமோகுணம்தான் சுத்தமோடழுக்கிருட்டாம் சொல்லுமு குணமாம் மூன்றாய் ஒத்துளவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகம் ஆமே. பாடல் 24. ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறாச் சொல்வர் மறுவும் அவ்வியத்தம் தானே மகத்தத்துவம் ஆகும். அந்த அருள் மகத்தத்துவம்தான் அகங்காரமாகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும். பாடல் 25. இக்குணங்களிலே விண் போன்றிருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களினும் தூய்தாம் முதற்குணம் மாயையாகும். அக்குண பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றோதான் நிமித்த காரணனாம் ஈசன். பாடல் 26. ஈசனுக்கு இது சுழுத்தி இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தமாகும். குணம் ராஜதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவகோட்டி நாசமாம் உயிர்க்கப்போது நாமமும் பிராக்ஞன் ஆகுமே. இப்போ நம்ம இந்த பாடல்களை கொஞ்சம் விவரமாக பார்க்க முயற்சி பண்ணுவோம். அதாவது முதல்ல அந்த 22வது பாடலில் என்ன பார்த்தோம், போன பதிவிலேயே நம்ம பார்த்தோம். இது அனாதி. எது? இந்த ஜீவர்கள் எல்லாமே அனாதி. இந்த அனாதியான ஜீவர்கள் அனைத்து உயிரினங்களும் எப்படி உருவாகிறது, எப்படி இந்த ஜகத் சிருஷ்டியாகுது அப்படின்னா அந்த பிரம்மனுடைய பார்வை பட்டு அப்போ அந்த அவ்வியக்தம்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஒரு காரண சரீரம் உருவாருது. அதுக்கு பேர் கால தத்துவம் அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போது நம்ம முக்கியமாக இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம முதலையே சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்? ஜகத் மித்யா பிரம்மைவ சத்தியம். இப்போது இருக்கிற உலகம் எல்லாம் கற்பனை. அது அந்த 21வது பாடல்லையே பார்த்துட்டோம், எல்லாமே ஜனித்த கற்பனைன்னு. அதனால் இது கற்பனைங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் அதை நம்மளால் ஒத்துக்க முடியல. ஏன்னா நம்ம நேரில் இப்போ எல்லாத்தையும் பார்க்குறோம், இந்த உலகத்தை பார்க்குறோம், மனுஷாலை பார்க்குறோம், உறவுகளை பார்க்குறோம். அதனால் மனசு அது ஒத்துக்க முடியல. அப்போது அதுக்கு இந்த ஜகத் எப்படி சிருஷ்டியாச்சு அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு விதமாக ஒரு கதைகள் மாதிரி இருக்குது. வெவ்வேறு விதமாக இதை நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த ஜெகத்தை நம்ம நீக்க போகிறோம். அதை நம்ம மனசுலேருந்து மறக்கக்கூடாது. ஒரு விதம் என்னன்னா, இந்த மாதிரி அந்த பிரம்மனுடைய பார்வையினால் அந்த நம்ம இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த நவராத்திரி போது அதுதானே சொல்கிறோம், சிவனும் சக்தியும் இணைந்து சிவனோட அந்த எனர்ஜி சக்தியோட எனர்ஜி வந்தப்போ இந்த ஜெகத் வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இவர் கால தத்துவம் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னார்.
இப்போ அடுத்தது 23வது பாட்டில் அந்த குணங்களெல்லாம் வர்ணிக்கிறார். ஏன்னா இப்போ இந்த மாயை அந்த அவ்யக்த வரலேருந்து வியக்தம் வரப்போகிறதுனா அந்த 3 குணங்கள் சத்வ ரஜோ தமஸ், அந்த 3 குணங்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்பும் ஆகும். இப்போ சத்துவ குணத்துக்கு வெளுப்பு, அப்புறம் ரஜோ குணத்துக்கு செம்மை சிவப்பு, அப்புறம் தமோ குணத்துக்கு கருப்பு. இதுதான் நம்மளுடைய ஒரு ஒரு உதாரணம், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, சுத்தமாக இருக்கிறது வெளுப்பு, அது சத்துவ குணம். அப்புறம் அந்த கருப்பில் ஒரு ஒரு அழுக்கு, ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, அப்போ அது தமோ குணம் ஆயிடுறது. சிவப்பு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அதான் அது ரஜோகுணம் செம்மை. இப்போ மூன்றும் என்ன இந்த இதில் போட்டிருக்கு, சத்துவ குணத்தினோடே ரஜோகுணம் தமோகுணம் தான் சுத்தமோடு அழுக்கி இருட்டா சொல்லும் குணமும் மூன்றாய் ஒத்துளவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகம் ஆகுமே. அதாவது அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்க இருக்க உனக்கு இங்கே இந்த உலகம் இருக்கும். சுத்தமான சத்துவகுணமே எப்போதும் இருந்தால் அதில் ஃப்ளக்சுவேஷனே இருக்காது. ஆனால் அதில் ரஜோகுணம் வருது. இப்போ நம்ம முழிப்புன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு ஆக்டிவிட்டி வந்துடுறது. அதே மாதிரி தமோ குணமும் வந்துடுறது. தமோ குணம் வரும்பொழுது அந்த ஒரு ஒரு டயர்டுனஸ், ஒரு ஃபெட்டிகு, தூங்கணுங்கிற குணம் அது எல்லாருக்கும் உண்டு. இது உலகத்தில் எல்லா அந்த உலகம்னாலே அதில் அந்த 3 குணமும் உண்டு. அதுலேயே சத்துவத்தில் சத்துவம், சத்துவ ரஜஸ், சத்துவ தமஸ் அப்படி பிரிக்கலாம். அதே மாதிரி ரஜோலையே ரஜோகுணத்திலேயே சத்துவ ரஜம், ரஜோ ரஜம், தமோ ரஜம்னு பிரிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ ரஜோகுணம் ஆக்டிவிட்டின்னா நல்ல ஆக்டிவிட்டியும் இருக்குது, அதர்ம ஆக்டிவிட்டியும் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் தமோ குணத்துலேயும். அதனால் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி எந்த ரேஷியோ எந்த வேரியேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற ஜீவகோடிகள் எல்லாம் வேறுபடுறோம். இப்போ நம்ம பகவத்கீதையில் பார்த்தோன்னா 14வது அத்தியாயத்தில் இந்த குணங்களை பற்றி நல்ல விவரமாக பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். முக்கியமாக இப்போ நம்ம இந்த 10வது ஸ்லோகத்தை கொஞ்சம் பார்ப்போம். ரஜஸ்தமஸ் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ரஜஸ்தமஸ்ச அபிபூய சத்வம் பவதி பாரத. ரஜஸ்தமஸ்ச அபிபூய சத்வம் பவதி பாரத. ரஜஸ்சத்வம் தமஸ்சைவ தமஸ்சத்வம் ரஜஸ்ததா. அப்படி அந்த ஃப்ளக்சுவேஷனில் தான் இப்போ, அதாவது நம்ம இப்போ தமோ குணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி லேசியாக இருக்குது, காத்தால் தூக்க கலக்கமாக இருக்குன்னா ஒரு பிரிஸ்காக ஒரு வாக் போனால் இந்த ரஜோகுணம் வந்துடுத்துன்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறமா உட்காந்து நம்ம என்ன வேலையை பண்ணணுமோ அந்த கிளாரிட்டியோட நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணலாம். அப்போ அது சத்துவகுணம் வந்துடும். ஸோ இப்போ தமோலேருந்து சத்துவம் வரணும்னா நடுவில் ரஜஸ், அதே மாதிரி சத்துவத்திலேருந்து தமோக்கு போனோம்னா நடுவில் ரஜஸ். அப்படி தான் அது அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் பகவான் கிருஷ்ணரும் சொல்லியிருக்கார். இப்போ இந்த பாட்டில் நம்ம வெறும் இதை ஒரு கலர்ஸாக நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி புரிய வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கார். இன்னொரு விதமாக நம்ம சொல்லணும்னா, இந்த பிரபஞ்சம்ங்கிறதே ஒரு ஒரு ஆர்டிஸ்டுடைய ஒரு ஒரு பெயிண்டிங் இல்லையா? அந்த பெயிண்டிங்கில் இந்த 3 கலர்ஸும் வித 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 ரேஷியோவில் அப்படியே வெளிப்படுறது. அப்படி நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் குத்தம் சொல்லவே தோணாது. அவளோட ரஜோகுணம் அப்படி இருக்குது, இவாளோட தமோ குணம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம குணங்களாக பார்ப்போமே தவிர, அவள் ஒரு ஒரு நம்மளை இன்சல்ட் பண்ணுறா, நம்மளை இந்த மாதிரி சொல்கிறா, அந்த மாதிரிலாம் அந்த கில்ட்டு ஹர்ட்டு வராமல் இருக்கும். இந்த குணங்களாக பார்க்க நம்மளோட குணங்களையும் நம்ம அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நாம் ஸ்லோவாக அந்த ஸ்டேஜுக்கு போகணும். ஓம்காரானந்த சுவாமிஜி சொல்லுவார், அவரோட இதில் ஒரு மகாத்மா இருப்பாராம். அவர் எப்போதுமே அப்படி தான் சொல்லுவார். அவர் ஒரு டைரி மாதிரி எழுதுவாராம். தினம் அவரோட குணங்கள் எப்படி மாறிண்டே இருக்குன்னு. இன்றைக்கி கொஞ்சம் ரஜோகுணம் அதிகமாக இருக்குது, ஆனால் என்னமோ தெரியல, நம்ம அதை சத்துவத்துக்கு கொண்டு வரணும், எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரிலாம் அவர் எழுதுவாரோம்.
ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே அந்த விட்னஸிங் பாவம் தானாக வந்துடும். இது வந்து மாயையின் வெளிப்பாடு. ஏன்னா இது நான் ஐடென்டிஃபை பண்ணிக்காமல் அந்த குணங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்காத, அதுதான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், நிர்த்வந்தோ பவ நித்திய சத்வம் பவ அப்படிங்கிறார். எப்போல்லாம் அந்த ரஜோகுணம் வருதோ அப்போல்லாம் அது வந்து ரஜோகுணம் வெளிப்படுறது, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அலர்ட்டாக இருக்க தெரிஞ்சுட்டோம்னா நம்ம அப்படியே சத்துவத்துக்கு போயிட முடியும். அதே மாதிரி எப்போல்லாம் தமோ குணம் வருதோ அப்போல்லாம் வந்து அதை லேசாக ரஜோகுணத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சத்துவகுணத்துக்கு போக முடியும். இப்போ இந்த பாடலில் 24வது பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது இது எல்லாமே சொல்லிட்டோம், இது கதை மாதிரி, நம்ம சிருஷ்டி கர்மாங்கிறது ஒரு கதை. அப்போ இதுதான், இது ஒரே ஒரு வழி தான் அதை சொல்கிறதுன்னு இல்லை, வேறு மாதிரியும் சொல்லலாம். நம்ம உபனிஷத்துலேயே வேற மாதிரி இதை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறா. ஸோ வேறு மாதிரியும் இதை சொல்ல முடியும். அது எப்படி, அதை தான் இப்போ சொல்ல போகிறார். மருவும் அவ்வியத்தம் தானே மகத் தத்துவம் ஆகும். இப்போ இதில் வந்து மகத் அப்படின்னு ஒரு தத்துவத்தையும் அகங்காரம் அப்படின்னு ஒரு தத்துவத்தையும் கொண்டு வர போகிறது. இதுவும் பாகவதத்துலாம் வருது, ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது, நிறைய உபனிஷத்துலேயும் வருது. மகத் தத்துவம்னா என்ன? மகத் தத்துவத்துலேருந்து ஆயுர்வேதாவும் இப்படி தான் ஆரம்பிக்கும். மகத் தத்துவங்கிறது வந்து சமஷ்டி புத்தி. இப்போ இந்த வார்த்தைகளை அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சமஷ்டி வியஷ்டி அப்படிங்கிறத அடிக்கடி இந்த வேதாந்தத்தில் சொல்லுவோம். சமஷ்டினா சர்வமும், சர்வகுணம், அதாவது மேக்ரோ காஸ்மோஸ் லெவலில். அப்புறம் வியஷ்டிங்கும்போது மைக்ரோ காஸ்மோஸ், இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், என்னோட இந்த ஜீவன் என்னை மட்டும் பார்க்கும்போது அது மைக்ரோ ஆகிடுறது, அது வியஷ்டி ஆகிடுறது. இப்போ சமஷ்டி கர்மா அப்படின்னா எல்லாரோட கர்மாவும் அதில் ஆக்ட் ஆகுது இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. போயிட்டே இருக்கோம், அந்த பஸ்ஸில் வந்து டிராஃபிக் ஜாமில் மாட்டுறது, இல்லைனா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறது அப்படின்னா அதில் வந்து என்னோட கர்மா மட்டும் ஆக்ட் ஆகாது, என் கூட வர பிரயாணிகளோட கர்மா, டிரைவரோட கர்மா, அது மட்டும் இல்லை அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கர்மா எல்லாம் ஆக்டாக போகிறது. அதை பொறுத்து தான் அந்த ரிசல்ட் இருக்க போகிறது. அது நம்ம அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, நான் என்னோட இதுக்கு ரெஸ்பான்சிபிள்ங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் அப்படியே அதை லெட் கோ பண்ணிட முடியும். இது சமஷ்டி கர்மா. இப்போ உலகத்தில் என்னெல்லாமோ நடக்கிறது, அது நடக்கும்போது நமக்கு வந்து ஐயோ இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன், அது சமஷ்டி கர்மா அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வந்து அந்த ஃப்ரீடமை அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் இதெல்லாம், இந்த தியரியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. என்னதான் வந்து இதெல்லாம் மாயை அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஜகத்து வந்து மாயை அப்படிங்கிறது பூரணமாக எப்போதும் மனசில் இருக்குன்னா இந்த கைவல்ய நவநீதம் கேட்கவே வேண்டாம். ஆனால் அது எப்போதும் மனசில் இல்லையே, அப்பப்போ என்னமோ இந்த ஜகத் வந்து உண்மை மாதிரி நம்ம வந்து அதோடு அட்டாச் ஆகிக்கிறோமே, அதனால தான் இதை கேட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த மகத் தத்துவங்கிறது வந்து சமஷ்டி புத்தி. அவர் என்ன சொல்கிறார்? மருவும் அவ்வியத்தம். அந்த அவ்வியக்தம்ங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுறது. எப்படி சேஞ்ச் ஆக போகிறது? மகத் தத்துவமாக மாறப்போகிறது. அந்த மகத் தத்துவங்கிறது என்ன? அனாதியான ஜீவர்களுடைய கர்ம வாசனை, நம்மளோட காரண சரீரத்தை கொண்டு வர போகிறார். இப்போ நம்ம வேதாந்தத்தில் வந்து காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்தூல சரீரம்னு கொண்டு வர போகிறோம். இப்போ காரண சரீரம்ங்கிறது வந்து நம்ம கர்ம வாசனை. எதனால் இந்த உலகம், இந்த பிரளயத்துலேருந்து இந்த பிரபஞ்சம் வந்தது அப்படிங்கிறது தான் இப்போ பேசின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம், நம்மளோட கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி வந்தது, பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது, அதெல்லாம் சூக்ஷ்மம். மனசு எப்படி வந்தது, அந்த அந்த கரணம் எப்படி வந்தது அப்படிங்கிறது சூக்ஷ்ம சரீரம். அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம்ங்கும்போது நம்மளோட இந்த பாடி இவ்வளோ வெயிட் இருக்கும், இவ்வளோ ஹைட் இருக்கும், அதெல்லாம் அந்த மாதிரி. இப்போ சில பேருக்கு வந்து இந்த தோல் கலர் இருக்குது, சில பேர் அமெரிக்காவில் பிறக்கிறா, சில பேர் இந்தியாவில் பிறக்கிறா, சில பேர் கருப்பாக இருக்கா, சில பேர் சிவப்பாக இருக்கா, அதெல்லாம் வந்து அந்த ஸ்தூல சரீரம். ஆனால் அது நம்ம இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய டைம்ஸ் என்ன பண்ணுறோம், ஆனால் சூக்ஷ்ம சரீரத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸ்தூலம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டாலும் சூக்ஷ்மமும் நீ இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறோம், காரணத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அந்த கர்மா வாசனை என்னோட ஸ்வபாவம் இது அப்படின்னு சொல்லிக்கிறது வழக்கம். அதுவும் இனி இல்லை, அதுக்கும் மீறி ஒரு பிரம்மன், அதுதான் நீங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு நாம் போகணும். இங்கே வந்து மருவும் அவ்வியத்தம் தானே
மகத் தத்துவம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றார். அதாவது கர்ம வாசனை, அந்த சமஷ்டி வாசனை. அதுக்கப்புறம் அருள் மகத் தத்துவம் தான் அகங்காரம் ஆகும். இந்த அகங்கார தத்துவம்ங்கிறது நம்ம இண்டிவிஜுவல் அகங்காரத்தை பற்றி பேசலை, அந்த சமஷ்டி அகங்காரம், அந்த சமஷ்டி புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு மாதிரி சமஷ்டி ஈகோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா புரியும் அப்படின்னா, ஏன்னா நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது. ஏன்னா அதுவும் வேற வேற மாதிரி வெளிப்படுறது. சில பேர் வந்து ரொம்ப என்ன சொல்ல விக்டிம் மோடில் இருப்பா. ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வந்து ஒரு இன்னசென்ட்டு, எனக்கு வந்து நான் வந்து அஜ்ஞானி, அப்படி ஒரு மோடில், அதுவும் ஈகோ தான். சில பேர் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் அந்த டாமினேட்டிங் பவர், அதுவும் ஈகோ தான். அதையும் நம்ம இப்போ இங்கே புரிஞ்சுக்கணும். அருள் மகத் தத்துவம் தான் அகங்காரம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றார், கரு அகங்காரம் மூன்றாக காட்டிய குணம். கரு அப்படின்னா காரணம். அதான் இங்க வந்து அந்த காரண சரீரத்தை சொல்றார். காரணமான அந்த அகங்கார தத்துவம் இந்த 3 குணங்கள், இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ல வெளிப்படுறது அப்படின்னு சில பேர் சொல்லுவா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இந்த 24வது பாட்டில் முக்கியமான திரிகுணாத்மிகா மாயை, அவ்வளோதான். இதோ இந்த 2 பாட்டுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த உலகம்னு எடுத்துட்டாலே அதில் 3 குணங்களும் இருக்கு. 3 குணங்களும் தான் வெளிப்படுறது. அதுக்கு அது வந்து நீ காரண சரீரமாக நீ நினச்சிக்கோ அப்படிங்கிறதோட இங்கே நம்ம முடிக்கிறோம். இப்போ இந்த அகங்காரத்தை வந்து நம்ம இன்னொரு சில வார்த்தைகள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆபாச அகங்காரம் வாஸ்தவ அகங்காரம்னு பிரிக்கிறது உண்டு. அதாவது ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து வேதாந்தம் இந்த சம்ஸ்கிருதத்தில் வந்து என்னென்னா போலி அப்படிங்கிற அர்த்தம். நம்மளுடைய கலோக்கியல் தமிழ் அர்த்தத்தை யூஸ் பண்ணாமல் இது போலி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது நிழல், அந்த ஷேடோ, இந்த அகங்காரம்ங்கிறதே ஷேடோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அதை சுற்றி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அந்த டிசையர்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, அந்த ஷேடோ செல்ஃபை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் வருது. ஓ எனக்கு இது பண்ண பிடிக்கும், எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும், எனக்கு வந்து நல்லா சாப்பிட பிடிக்கும், எது நம்ம சொன்னாலுமே எல்லாமே அந்த அகங்காரத்துலேருந்து தான் வருது. ஓ எனக்கு இது ரொம்ப பயம், எனக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம், எனக்கு பிளேனில் போகிறதுக்கு அந்த பயமும் அகங்காரத்துலேருந்து தான் வருது. அதனால் அதெல்லாம் போலி அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது அகங்காரமே இல்லாமல் இருக்க முடியுமா, அந்த ஈகோவை கம்ப்ளீட்டாக இது பண்ண முடியுமா? ஆனால் யோகா மக்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாள். தே ட்ரை டு அந்த அகங்காரத்தை ஃபுல்லாக நாசம் பண்ணணும் அப்படின்பா. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நான் வேதாந்தத்தில் சொல்கிறது என்னென்னா, முழுக்க முழுக்க அதை நாசம் பண்ண முடியாது. நீ இல்லை அந்த அகங்காரம்னு நீ தெரிஞ்சுட்டாலே உனக்கு விடுதலை வந்துடும். அதை வந்து பேர் மினிமமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார் சுவாமி டிவி. அதாவது அந்த ஈகோ வந்து சில விஷயத்துக்கு தேவைப்படும். இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா நான் அந்த பாடி மைண்ட் சென்ஸை யூஸ் பண்ணி, அந்த புத்தியை யூஸ் பண்ணி, அந்த ஈகோவை யூஸ் பண்ணி தான் நான் போகிறேன். அப்புறம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேர் மினிமமாக சப்லேட்டடாக வச்சுக்கோ. அப்போ அது பாட்டுக்கு அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது மேலே அது எழும்பும் போதெல்லாம் எழுந்துக்கிறது அப்படிங்கிறத வாட்ச் பண்ண தெரிஞ்சுடுத்துன்னா அது தானாக போயிடும். இந்த தாட்டுங்கிறது வந்து பீப்புள் சே அது வந்து கம்ஸ் அண்ட் கோஸ். ஆக்சுவலாக சுவாமி டிவி என்ன சொல்லுவார்னா, அது கம்மே இல்லை, அது கோ தான். இட் இஸ் ஆன் இட்ஸ் வே டு கோ. நீ அட்டாச் பண்ணிக்கலன்னா அந்த தாட்டு தானாக போயிடும். நீ போய் அதை போய் அட்டாச் பண்ணிட்டாதான், உன்னோட ஈகோவை நீ அலோவ் பண்ணி அதை போய் அட்டாச் பண்ணிட்டாதான் அது உன் கூட இருக்க போகிறது. அது பாட்டுக்கு அது வருதுன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அது ஆக்சுவலி போயின்னு இருக்கு. நீ அட்டாச்சே பண்ணலைன்னா இந்த மெடிடேஷனில் உட்காந்து நம்ம ஒரு தாட்டையும் பார்த்தோன்னா அது பாட்டுக்கு போயிடும். அது அப்படியே அந்த அந்த ஒரு ரிவரில் வந்து எப்படி வந்து இந்த டர்ட்டு இலை தழையெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து வாட்ச் பண்ண கற்றுன்ட்டோம்னா இதெல்லாம் எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பாடல் 25க்குள்ளே போகலாம். இப்போ 25, 26 வந்து என்ன சொல்லுவார்னா, அந்த ஈஸ்வரன் எப்படி, ஈஸ்வரன்கிறது யாரு, அதுக்கப்புறம் ஜீவன்கிறது யாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஏன்னா அத்வைத்தத்தில் ஈஸ்வரன்கிறதே வந்து ஒரு மாயைங்கிறத நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து துவைத்தத்தில் வந்து
அந்த ஈஸ்வரன், அந்த சகுண ஈஸ்வரனை, இந்த ஃபார்மோட இருக்கிற நம்ம வந்து விஷ்ணுவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இல்லை ருத்ரனாக பிரம்மாவாக இருக்கட்டும், நம்ம அப்படி அந்த 3 இது பண்ணுறோம் இல்லையா? இல்லைனா பிள்ளையார், முருகன், நம்ம நிறைய பேர் கொடுக்குறோம். இதெல்லாம் இந்துயிசமில். இப்போ நீ வேறு ஏதாவது ரிலிஜனில் போனாலும் அவளுக்கு அதே மாதிரி பேர்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுக்கறதே வந்து நம்ம வந்து ஒரு ஷேடோ அப்படிங்கிறது இங்கே இதில் வந்து புரிய போகிறது. ஏன்னா பிரம்மன்கிறது வந்து அதுக்கெல்லாம் மேலே, அது மட்டும்தான் சத்தியம், அதுலேருந்து வருது தான் இதெல்லாம். இது புரிஞ்சுட்டாலே அந்த அத்வைத்தம் புரிஞ்சு போயிடும். அங்கே தான் அந்த தத்துவம் அசி இருக்குது. துவம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், நான் பாடி இல்லை, நான் மைண்ட் இல்லை, அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தியரட்டிக்காக புரிஞ்சுக்க முடியும். இந்த தத்தையும் வந்து எப்படி அந்த ஈக்குவேஷனில் வந்து எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பாடல் 25ல் இக்குணங்களிலே, இந்த 3 ஃப்ளக்சுவேட்டிங் குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும். முக்குணங்களிலும் தூயதாம் முதற்குணம் மாயையாகும். அக்குண பிரம்ம சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றோதான் நிமித்த காரணனாம் ஈசன் அப்படின்னு கொண்டு வர்றார். இவர் வந்து அவ்யக்தம்னு சொன்னார், மாயைன்னு சொல்லலை. அந்த சமயத்தில் வந்து அவ்யக்தம்னு சொன்னார். இப்போதான் மாயைங்கிறதையே கொண்டு வர்றார். இவருடைய லாங்குவேஜில் அப்படி கொண்டு வர்றார். நம்ம ஜென்ரலாக வந்து அந்த அவ்யக்தத்தையே மாயைன்னு தான் சொல்கிறது உண்டு. அதாவது இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ விண் போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகாசம் மாதிரி. ஆகாசம் என்ன? அசங்கோத்வம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த மழை பெஞ்சதுன்னா அது ஆகாசத்தில் வந்து நனையாது. ஆகாசம் அப்படின்னாலே அசங்கம் அப்படின்னு நம்ம. அப்புறம் என்ன? எங்கும் வியாபிச்சு இருக்கும். அந்த ஆகாசம் மாதிரி அசங்கத்துவத்தோட எங்கேயும் வியாபிச்சு, அதே நேரத்தில் ஆகாசம் என்ன? சூக்ஷ்மம். அதை வந்து ஒரு ஃபார்மில் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. தண்ணியை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃபார்மாக, அதே மாதிரி நெருப்பையும் ஃபார்மாக சொல்லலாம். ஆனால் ஆகாசத்தையும் வாயுவும் இன்னும் சூக்ஷ்மம் இல்லையா, அந்த பஞ்சபூதங்களில். அதனால்தான் அந்த விண் போன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சிற்சாயை அப்படின்ட்டார். சிற்சாயை அப்படின்னா சித்துடைய சாயை. சாயைனா பிரதிபிம்பம். இப்போ நம்ம வந்து சத்து சித்து ஆனந்தம்னு பார்த்தோம் இல்லையா, பிரம்மனுடைய இதில் கேரக்டரிஸ்டிக்ஸில். குணங்கள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா குணங்கள் அப்படின்னா அது மாயை, அதோட அந்த லக்ஷணத்தில் பார்த்தோம். அப்போ அந்த சித்துடைய சாயை தான் ஈஸ்வரன். அதாவது நம்ம வந்து எனர்ஜி, அது வந்து சென்ஷியன்ஸ். அப்போ ஈஸ்வரன் வந்து இன்சென்ஷியன் கிடையாது. ஈஸ்வரன் வந்து சித்துடைய சாயை. ஆனால் சாயைன்னு ஏன் சொல்கிறார்? ஏன்னா இங்கே பரிணமிக்கிறது. பரிணமிக்குங்க போது அது வந்து பிரம்மனுடையது இல்லை. பிரம்மன் வந்து நிர்குணம் இல்லையா. இப்போ இந்த குணங்கள் வந்து இங்கே பரிணமிச்சு வேற வேற மாதிரி. இப்போ நம்மளுடைய மித்தலாஜிக்கல் ஸ்டோரியில் பார்த்தோன்னா கிரியேட்டர், சஸ்டெய்னர், டிஸ்ட்ராயர் அப்படின்னு ஒரு குணத்தை ஆட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஆடு பண்ணுறதுனால அதை சாயை அப்படின்னு சொல்கிறார். பிரதிபிம்பம், பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ முக்குணங்களிலும் தூயதாம் முதற்குணம் மாயை அப்படின்னு போடுறார். அதாவது சத்துவகுணம், முதற்குணம்னா சத்துவகுணம். அந்த சத்துவகுணத்துக்கு இவர் மாயைன்னு இங்கே பேர் கொடுத்துருக்கார். அதனால் அதை குழப்பிக்க வேண்டாம், நம்ம சத்துவகுணம்னே வச்சுப்போம். இப்போ அந்த சத்துவத்திலேருந்து வெளிப்படுறது, அதோடைய சாயை, அதோடைய பிரதிபிம்பம் வந்து ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் அப்படியே ஈஸ்வரனா மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறார்? அக்குண பிரம்ம சாயை அந்தரியாமி மாயை. அப்போ அவர் ஈஸ்வரனா மட்டும் இல்லை, அந்தர்யாமியா உனக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கார். எனக்குள்ள இருக்கார், உனக்குள்ள இருக்கார். அந்த சித்து தான் அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ். அணில் கிட்ட இருக்கார், இரும்பு கிட்ட இருக்கார். நம்ம கேட்டோமே, இரும்பு எப்படி போகிறது அந்த அந்த ஒரு இனிப்பு பண்டத்தை நோக்கி போகிறதுன்னு. அந்த அந்தர்யாமி இருக்கார் உள்ள, அந்த இன்டெலிஜென்ஸ். எப்படி வந்து பறவைக்கு தெரியறது, எப்படி பூக்கு தெரியறது, எப்படி அணிலுக்கு தெரியறது, எப்படி மனுஷனுக்கு தெரியறது, அதுதான் அந்த அந்தர்யாமி. அப்போ அந்த சித்து தான் உனக்குள்ளேயும் இருக்கார். எக்குணங்களும் பற்றோதான். ஆனால் அவர் அசங்கத்வன், அவர் எதுலேயும்
சங்கம் பண்ணிக்க மாட்டார். நிமித்த காரணனாம், அதோட நிமித்த காரணம்ங்கிறதையும் கொண்டு வந்துடுறார். நம்ம படித்தோம்னு நினைக்கிறேன் முன்னாடி. அதாவது இன்டெலிஜென்ட் காஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல் காஸ். இப்போ உலகம் உருவாகணும்னா அதுக்கு 2 காரணங்கள், நிமித்த காரணம், அப்புறம் நம்ம இப்போ உலகத்தில் இருக்கிற அந்த மெட்டீரியல் காரணம். அப்போது நிமித்த காரணம்னா என்ன? அந்த இன்டெலிஜென்ட் மேக்கர். இப்போ நம்ம ஒரு பாட் பண்ணுறோன்னா கிளே வேணும், ஆனால் அந்த பாட் மேக்கரும் வேணும், அந்த குயவனும் வேணும். குயவன் தான் அந்த மண்ணை நம்ம ஒரு குடம் மாதிரி பண்ண போகிறோம். நான் பண்ணினா அது குடம் மாதிரி இருக்காது, அது கெக்கேன்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்டெலிஜென்ட் காஸ் அந்த குயவன்கிட்டேருந்து வருது. இப்போ இங்கே உலகத்துக்கு 2மே பிரம்மத்துக்கிட்டேருந்து தான் வருது. அந்த நிமித்த காரணத்தை தான் நாம் ஈஸ்வரன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சர்வஜன், அவனுக்கு எல்லாம் பண்ண தெரியும், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம விடுறோம் இல்லையா? அதெல்லாம் அந்த ப்ரொவிஷனல் டுவாலிட்டி. பட் அதுதான் நமக்குள்ளேயும் இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இதெல்லாம் இப்படி விஸ்தாரமாக சொல்லின்னு இருக்கணும்? அதான் பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யான்னு சொல்லியாச்சே அப்படின்னா நம்மளுக்கு அது புரியல. இப்போ தைத்திரிய உபநிஷத்தில் போய் கேட்டால் அந்த பிரம்மனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னா அது எப்படி ஆரம்பிக்கிறது? சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அப்படிதான் ஆரம்பிக்கிறது. யோ வேத நிஹிதம் குஹாயாம், அந்த குகை உனக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட்டு, அந்த குகைக்குள்ளே தான் அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் இருக்குது அப்படிதான் சொல்கிறது. ஆனால் நமக்கு அது புரியலை. புரிஞ்சுடுத்துன்னா எல்லா ஆசையும் உனக்கு போயிடும். உனக்கு எந்த விதமான ஆசை, சர்வான் காமான் போயிடும். எல்லா ஆசையும் அனுபவிச்சுட்ட திருப்தி உனக்கு வந்துடும். ஏன்னா அந்த ஆனந்தத்தை பற்றி, இது ஆனந்த பிரம்மானந்த வல்லி தான், அதில் ஆனந்தத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது ஆனந்தம் கிரடேஷன் கொடுத்து 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 கடைசியில் பிரம்மஜானியோடைய ஆனந்தம் எல்லா ஆனந்தத்துக்கும் பன்மடங்கு பெருசு. அதான் இது பேரின்பம் இல்லையா? அப்படிதான் உலகம் இது சொல்கிறது, நம்ம சாஸ்திரம் சொல்கிறது இது பேரின்பம். ஆனால் நம்மளுக்கு அது புரியலை, அந்த திருப்தி எப்படி வரும்னு புரியலை. அப்படின்னு அவன் அந்த சிஷ்யன் தலையை சொரியும் பொழுது அந்த குரு சொல்கிறார், சரி புரியலையா, பிரம்மன் புரியலையா, நம்ம ஜகத்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஜகத் எப்படி வந்ததுன்னு கதை சொல்கிறேன் அப்படின்னா உடனே சுவாரஸ்யமாக அவன் கேட்குறான். அவர் எப்படி சொல்கிறார் உடனே? ஏ தஸ்மாத் ஆகாஷம் சம்பூதஹ, எப்படி ஆகாஷம் வந்தது, ஆகாசத்துலேருந்து எப்படி வாயு வந்தது, வாயுலேருந்து எப்படி அக்னி அப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்குறான். ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த கதை கேட்க பிடிக்கும். எப்படி உலகம் தோன்றியது அப்படின்னா பிடிக்கும். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படிதான் சொல்லும். எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை, பிரம்மன் தான் உண்மை அப்படின்னு முடிக்கும். அதுதான் இப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது. அசங்கத்துவம், நிமித்த காரணம், அந்தர்யாமி, இதெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் அப்படி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து மண்டைக்குள்ளே போட்டுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சுடுத்துன்னா அத்வைத்தம் புரிஞ்சிடும். இப்போ அடுத்தது நம்ம சத்துவ குணத்துடைய பிரதிபிம்பம் ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் அதே ஈஸ்வரன் தான் அந்தர்யாமியாக எல்லார்கிட்டேயும் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது 26 அதுக்கு போனோம்னா, ஈசனுக்கு இது சுழுத்தி, இதுவே காரண சரீரம், கோஷம் ஆனந்தமாகும் அப்படின்னு முடிக்கிறார். அதாவது நம்ம நிறைய காரண சரீரம் இதெல்லாம் பார்த்தோம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். அப்போ ஈஸ்வரனுக்கு காரண சரீரம்ங்கிறது இதுதான், இந்த சத்துவ குணத்துலேருந்து வர்றது தான். அப்போ சுழுத்தி, அதாவது நம்ம அப்புறம் இதில் மாண்டூக்கியாவில் டீப் ஸ்லீப், அவேக்கிங்ஸ், அந்த வேக்கிங் ஸ்டேட், அப்புறம் ட்ரீம் ஸ்டேட் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த டீப் ஸ்லீப்போட இதை கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் கோஷம், அதுவும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அதெல்லாம் இருக்குது. இதுவே ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஜீவனை பற்றி சொல்ல போகிறார். குணம் ரஷாதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவகோட்டி நாசமாம் உயிர்க்கப்போது நாமமும் பிராக்யன் ஆமே. இப்போ நம்ம சத்துவகுணத்திலிருந்து பிரதிபிம்ப சைத்தன்யமா ஈஸ்வரன் வந்தார்னு பார்த்தோமா? ரஜோகுணத்திலேருந்து ரசாதம் அவித்தை,
அந்த அந்த அவ்யக்தத்தில் இருக்கிற ரஜோகுணத்துலேருந்து அவித்யா வருது. அந்த அவித்யா, அங்கே மாயைன்னு சொன்னார், மாயையிலேருந்து ஈஸ்வரன் வராருன்னு சொன்னார். இங்கே அவித்யாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். ஏன்னா நமக்கு காரண சரீரம், இந்த ஜீவ கோடிகளுக்கெல்லாம் காரண சரீரம் அவித்யா. அந்த அவித்யா போயிடுத்துன்னா நீ உனக்கு பிறப்பு இல்லை. அதனால தான் பிறப்பு இறப்புலேருந்து வெளியில் வந்துருவா அப்படின்னு சொல்கிறது. இந்த அவித்யா போயிடுத்துன்னா, ஞானம் இருக்குன்னா, அப்போ அங்கே அந்த 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 போலியாக ஒரு ஷேடோ செல்ஃப் இருக்காது. தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவகோட்டி. இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த பதிவில். தேசரும் அவித்தை அப்படின்னா அந்த இடத்துல ஒளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தேசு அரும் அப்படின்னா அதாவது முழுக்க முழுக்க இருட்டு இல்லை, ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒளியை குறைக்கும் அந்த இருட்டோட இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பிரம்ம உணர்வோட கூடிய இருட்டு, உணர்வோடு கூடிய பிரகாசம். இப்போ உணர்வோடு கூடிய பிரகாசம் ஈஸ்வரன், உணர்வோடு கூடிய இருட்டு ஜீவன் அப்படிங்கிறது நமக்கு இப்போ புரியுது. அந்த சிற்சாயை ஜீவகோட்டி அதே சித்து தான். அது ஆனால் கொஞ்சம் மல்லின சத்து. ஏன்னா நம்மளுக்கே தெரியறது, நிறைய நாள் நமக்கு சத்துவகுணம் மேலே வாங்கி இருக்குது. நம்ம யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது, எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் ஆனால் ரஜோகுணம் வந்துடுறது, தமோ குணம் வந்துடுறது. ஸோ அதெல்லாம் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இது. நாசமாம் உயிர்களுக்கு ஆனால் நம்ம இதை கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அழிவே இல்லாத உயிர் தான் சொல்ல வர்றார், நாசம் இல்லை நமக்கு. ஏன்னா உண்மைக்கு அந்த உயிர், அந்த பிரம்மனுக்கு நாசம் கிடையாது. ஆனால் இந்த பாடி மைண்டோட ஐடென்டிஃபை பண்ணிக்கும்போது தான் அதில் பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்குது. இதுக்கு என்ன பேர் கொடுக்கறது? உபனிஷத்து பிராக்ஞன் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்கு. நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராக்ஞன் ஆகுமே அப்படின்னு இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய இருக்குது இதுக்கு உதாரணம் காட்டுறதுக்கு. பகவத்கீதை நம்ம 14வது அத்தியாயத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாஷகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானகஹ ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேஹினாம். இதுதான் அவர் அதை சொல்லிகிட்டே இருப்பார். எப்படி இந்த குணங்களை தெரிஞ்சுன்னு இந்த குணத்துலேருந்து வெளியே வா, நிர்த்வந்தோ பவ நித்திய சத்வோ குண பவ அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடுதனி பரம்பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.